வணக்கம். இன்றைய தினம் 4 மார்ச் 2025. டைம் வந்து கரெக்டா 12:47 ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் நிப்டி ஐபில பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டிருந்தோம். பிளஸ் ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கக்கூடிய நிப்டி 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இது வந்து இன்னையில இருந்து வந்து லைவ் ஆகுது. டெஸ்டிங் முடிச்சு இதோடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி 73423337. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல்ல நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி கீழே வந்து வீடியோ லிங்க் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டி ஐபி ஸ்கேல்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5800 rupees கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐபி ஸ்கேல்பிங் பத்தி எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் 1 hour உடைய ஹை அண்ட் லோ மார்க் ஆகும். அதே போல ஹை அண்ட் லோ மார்க் ஆன உடனே ஹை கட் ஆகிறதுக்கு ஒரு 15 பாயிண்ட் முன்னாடியே 15ல இருந்து 20 பாயிண்ட் முன்னாடியே வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிடும். சப்போஸ் ஹை கட் ஆகுது அப்படின்னா ஹை கட் ஆன உடனே 5 பாயிண்ட்ல டார்கெட்ல வெளில வந்துடும். அதே போலதான் டவுன் சைடும் வந்து ஃபர்ஸ்ட் 1 hour லோ கட் பண்றதுக்கு 15 பாயிண்ட் முன்னாடி வந்து புட் ஆப்ஷன் பை ஆகும். ஒன்ஸ் லோ கட் ஆனதுக்கு அப்புறம் 5ல இருந்து 10 பாயிண்ட்குள்ள வெளியில வந்துடும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கு. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற வீடியோவும் இருக்கு. ஐபி பிரேக் அவுட் ஸ்கேல்பிங்ல வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாயிடும். இன்னைக்கு ஐபி பிரேக் அவுட் ஸ்கேல்பிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு 5779, அதாவது 5800 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் இன்னைக்கு எடுத்தது. நான் முதல்ல அல்கோ மைண்டுடைய ஆர்டர் புக்கை காட்டுறேன். அல்கோ மைண்டுடைய ஆர்டர் புக்ல பாக்குறோம். நிப்டி 1 hour பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜில கரெக்டா 10:23 157க்கு பை ஆயிருக்கு 5 லாட். அதே போல 173 கட் ஆயிருக்கு. அதே போல நிப்டி 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:40க்கு வந்து 113க்கு பை ஆயிருக்கு 137 கட் ஆயிருக்கு. டோட்டலா எம்டிஎம் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7538 rupees ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நாம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து புரோக்கர் டெர்மினல்ல ஒரு தடவை பார்க்கலாம். இது பாக்குறோம் 375 குவான்டிட்டின்றது இனிஷியல் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டா 10:23க்கு 22,000 புட் ஆப்ஷன் 157 பை ஆயிட்டு கரெக்டா 11 o'clock 6 minutesல 172க்கு 173 நியர்லி கட் ஆயிருக்கு. அதே போல 22,000 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்கேல்பிங்ல 9:39க்கு வந்து 113 பை ஆயிருக்கு 11:04க்கு 137 கட் ஆயிருக்கு. ஓவரால் எம்டிஎம் பாத்தீங்கன்னா 7537. ஆக்சுவலா நான் நேத்தே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில நான் வந்து பண்ணேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை வந்து ரீசெக் பண்றதுக்காக நேத்து என்னால வீடியோ போட முடியல. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உள்ள வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. நம்ம அல்கோ மைண்டுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்ல வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். பட் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லனா நான் கிளியரா அண்டர் டெஸ்டிங் பிளீஸ் டு நாட் டிப்ளாய்ன்னு போட்டிருப்பேன். இல்ல கீழே வீடியோ இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணாதீங்க. நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். நேத்தியும் நாளத்தி போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒன்னொன்னா இன்னைக்கு வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அல்கோ மைண்ட்ல எனக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி தரணும்னு நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நாம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி கோடிங் காஸ்ட்ல 50% வந்து அல்கோ மைண்ட்ல இருந்து நாங்க பேர் பண்ணுவோம். அது வந்து நம்ம மத்த அல்கோ மைண்ட் யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு செப்பரேட்டா நாங்க இந்த காஸ்ட் வாங்குறது இல்ல. நாங்க ஒன்லி டெப்ளாய்மெண்ட், அதாவது எங்க அல்கோ பயன்படுத்தி நீங்க மோர் தென் 140 புரோக்கர்ஸ்க்கு மேல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால நாங்க டெப்ளாய்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குறோம். ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரையும் முற்றிலும் ஃப்ரீ. இது பாத்தீங்கன்னா ஏன் நேத்தி வந்து இதெல்லாமே நம்ம சார்ட் அவுட் பண்ணியாச்சு கிளியரா. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா லைவ்ல வரும். போன மந்த் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்ல. ஆனா இந்த மந்த் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கு. நேத்தி இன்னைக்கு இந்த 2 நாள் சேர்த்தே நமக்கு வந்து போன மந்த் ஃபுல்லா நம்ம எவ்வளவு கிடைச்சதோ அது வந்து இந்த 2 நாள்லயே நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது மோர் தென் 20,000க்கு மேல நமக்கு இந்த 2 நாள்லயே ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம பாக்குறோம். அதாவது மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா 1, 2 இன்னைக்கு 2 நாள் தான் ஆயிருக்கு. நேத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,600 நேத்தி வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு 7,000 ரூபாய் 7,500 கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் இருக்கு. சோ ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா 20,000 கிட்ட இந்த 2 நாள்லயே ப்ராஃபிட் வந்திருக்கு. சோ இப்படிதான் இந்த மந்த் வந்து போகும். எப்பயுமே ஒரு மந்த் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்றோமோ அதை ட்வீக் பண்ணிக்கலாமே தவிர ஒரு சின்ன சின்ன மாறுதல் இது எப்படி வந்து நம்ம இப்போ அல்கோ மைண்ட் இப்போ ஐபில பாத்தீங்கன்னா நம்ம வந்து
ஃபர்ஸ்ட் 1 ஹவர் பிரேக் அவுட் ஹை கட் ஆச்சுன்னா 50% ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். ஆனா இப்ப மார்க்கெட் வந்து 3 விதமான ஃபேஸ் இருக்கு. ஒன்னு அக்யூமுலேஷன், ரெண்டாவது கன்சாலிடேஷன், மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப கன்சாலிடேஷன் வரும்போது மார்க்கெட் ஓரளவு வந்து கேப் அப் கேப் டவுன் கொடுத்து சைட் வேஸ்ல போகும்போது அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றதுக்கு உண்டான நம்ம வந்து ஒரு பிளான் இருக்கணும். அந்த அடிப்படையில நம்ம ஸ்ட்ராட்டஜி மாத்தாம அந்த ஐபி ஸ்கேல்பிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஐபி ஸ்கேல்பிங் நல்லாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்லயே முடிஞ்சிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி.